தூத்துக்குடியில் வெள்ளம் காரணமாக சிகிச்சை தடைபடாமல் இருக்க மருத்துவமனையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தூத்துக்குடி மாநகரின் முக்கிய பகுதிகளில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பை இன்று ஆய்வு செய்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்த நிலையில் அந்த பகுதிக்கு சென்று அங்கு சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் அவர்களின் குடும்பத்தாரிடம் அங்குள்ள நிலை குறித்து கேட்டறிந்ததாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வெள்ளம் காரணமாக சிகிச்சை தடைபடாமல் இருப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மருத்துவமனை பணியாளர்களை கேட்டுக்கொண்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நோயாளிகள் சிகிச்சைக்காக வருகிற போதும் சிகிச்சை முடிந்து திரும்புகிற போதும் அவர்கள் வெள்ள நீரில் சிக்காமல் பாதுகாப்பாக வெளியேறும் வகையில் படகினை வைத்திருக்கும்படி அரசு அதிகாரிகளிடம் எடுத்துக் கூறியிருப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உணவுகளை வழங்கினார். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், KN நேரு, ஏவா வேலு, மனோ தங்கராஜ், கீதா ஜீவன் ஆகியோர் பார்வையிட்டனர். வெள்ள பாதிப்பு அதிகம் ஏற்பட்ட பகுதியான முத்தம்மாள் காலனி பகுதியில் படகில் சென்று பார்வையிட்டு அண்ணா பேருந்து நிலைய நிவாரண மையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உணவுகளை வழங்கினார். தூத்துக்குடியில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நிவாரண பணிகள் வந்து முழுமையாக நடக்கலை. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். அரசு சொல்றது இல்லை, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? குறைந்த அளவு படகுல தான் மீட்பு பணிகள் எல்லா இடத்துலையும் அரசு சொல்றது ஒன்று இருக்கு, செய்யறது ஒன்று இருக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு களத்தில் இறங்கி அனைத்து அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள், அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் களத்தில் நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வந்து எல்லாமே எடுத்துருங்க. இது இயற்கை பேரிடர். அதுக்கு எவ்வளோ நம்ம எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான மழை பெஞ்சிருக்கு. வரலாற்றில் பல வருடங்களுக்கு பிறகு உள்ள பெரிய மழை பெஞ்சிருக்கு. நெல்லை மாவட்டம் பாதிக்கப்பட்டு, 2 மாவட்டம் பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கு. நெல்லை, தூத்துக்குடி பாதிக்கப்பட்டிருக்கு. களத்தில் இறங்கி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிவாரண பணிகளை மேற்கொண்டு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.